மும்பைய ஆல்ரெடி வந்து குஜிலி பஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எல்எஸ்ஜியோட நாளைக்கு வந்து விளையாட போறாங்க. ஆல்ரெடி அவன் செத்து கிடக்குறான். இப்ப மும்பை வந்து திரும்பி சாக போதா? இல்ல அவன சாகடிக்க போறாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கணும். ரோஹித் சர்மா உள்ள வருவாரா? கேசவ் மகாராஜ் உள்ள வருவாரா? எப்படிப்பட்ட பிளேயிங் 11ஓட அமைக்க போறாங்க? ஹர்திக் பாண்டியா ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு டே சரியில்லையான்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரி கேட்கும்போது, இன்னைக்கு சரியில்லைங்க. இந்த சீசனே எனக்கு சரியில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீசனை விட்டு வெளியில போயிட்டாங்க. இதுக்கு மேல வரக்கூடிய போட்டிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கவங்க யாராச்சும் தோத்து ஏதாச்சும் நடந்து மேஜிக் நடந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வர போறாங்க. எல்எச்சி கூட எப்படி வந்து மேட்ச் அமைய போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க. அதாவது சென்னை பிச்சில் வந்துட்டு நீ பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அப்படின்னு எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலியா இருப்ப. அப்படியே பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பூம்ரா வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்திருந்திருப்பாரு. ட்ரெண்ட் போல்ட் ஏதாச்சும் பண்ணி இருந்திருக்கலாம். அல்லா ஹசனை பவர் பிளேல கொண்டு வந்திருக்கலாம். அவர் 2-3 விக்கெட் எடுத்திருக்கலாம். கண்டிப்பா 160 180க்குள்ள அவங்களை சுருட்டி இருந்திருக்கலாம். சுருட்டின்ட்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்னா வந்து பேட்டிங்கும் சரி கிடையாது, பவுலிங் வந்து பூம்ராவை தவிர மற்ற யாருமே கிடையாது. கொஞ்ச நாள் தான் பூம்ரா ஃப்ரீயா விடுங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம பல டைம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. இந்த சீசன் அவங்கள பொறுத்த அளவுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2013 எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதல பாகத்துல இருக்கு. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல கொஞ்சம் ஒரு நூல் மேல இருந்தாங்க. இந்த டீமை காப்பாற்றவே முடியாது, சச்சினோட கடைசி இதுல வந்து நம்ம வெளியில தான் போக போறோம் அப்படின்ற நிலைமையில ரிக்கி பாண்டி நான் கேப்டன்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு போறாரு. அங்க ஒரு யங்ஸ்டர் வந்து 26 வயசு யங்ஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. யங்ஸ்டர்லாம் நீ ஃப்ரீடம் நம்பி இறங்குடா அப்படின்ற மாதிரி சொல்லி டாமினண்டா இருக்கக்கூடிய சிஎஸ்கேவை அடிச்சு முதல் முறையா ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்கன்னா கோப்பையை வாங்கி கொடுக்குறாரு. சின்ன பையன் தான் சொல்லணும், ஒரு யங்ஸ்டர் தான். 26 வயசு பையன் ரோஹித் சர்மா கேப்டன்சி பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கோப்பையை வந்து வாங்கி கொடுத்து நீங்க தைரியமா சூப்பரா ஹாப்பியா ரிட்டையர் ஆகுங்க சச்சின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்பையில இருந்து கிட்டத்தட்ட தலைவன் வந்து கேப்டன்சி இருக்கிற வரைக்கும் ஒரு பேச்சு வந்து பயங்கரமா அடிபடும். அதாவது அம்பையரை வச்சுதான்டா அவங்க வாங்குறாங்க. எந்த அளவு ஒரு டீம் வந்து டாமினேட் பண்ணியிருந்தா அம்பையரை வச்சு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பாருங்க, இப்ப வந்து சொல்லுங்க பார்ப்போம், நாங்க அம்பையரை வச்சு இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வந்து ரொம்பவே வருத்தமா இருக்கு. என்னதான் எல்லா டீமும் இது தோத்தாலும் ஜெயிச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு தான் நம்ம வந்து இது பண்ண போறோம். கஷ்டமா இருக்கு. அங்கிட்டு வெளியில இருந்து ரோஹித் சர்மா உட்காந்துட்டு இப்படிங்கிறாரு, ஸ்பின்னு கொண்டு வாங்குறாரு, அந்த எண்ட்ல இருந்து ஒருத்தரை போடுங்கிறார், இப்படிங்கிறாரு, அங்க ஒருத்தர் நிப்பாட்டினா கேட்ச் போகுங்கிறாரு. ஆனா அது புரியுமான்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா தெரியல. நான் ஹர்திக் பாண்டியா மட்டும் குறை சொல்ல மாட்டேன். அவரோட கேப்டன்சி சரியில்லை, அவருக்கு ஓவர் கொடுக்க தெரியல, அதை ஒத்துக்கிட்டாலுமே கூட டீம்ல எவனும் ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறானு. திலக் வர்மாவெல்லாம் எதுக்கு வச்சிருக்கோம், நம்ம சூரியகுமார் எதுக்கு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஆடவே மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாம ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஜார்க்கண்ட் ராபின் வின்ஸை வந்து கிறிஸ்கேல்னு சொல்லிட்டு அவரை போட்டு இது பண்றாங்க. அவருக்கும் சத்தியமா செல்ஃப் எடுக்கவே இல்லை. எல்எஸ்ஜி கூட மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹோப்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒருத்தர் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். யாரு அப்படின்னா கண்டிப்பா தலைவர் ரோஹித் சர்மா தான். அவர் இந்த ஸ்டார்டிங் முதல் மேட்ச் எல்லாம் பார்த்தோம், உண்மையிலேயே வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. செம்மையாவே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஒரு 80 பக்கம் அடிச்சாரு. அதனாலவோ என்னவோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் இவ்வளவு வருஷமா தோத்துக்கிட்டு இருந்தோம், இதுக்கப்புறமேட்டு நம்ம தான்டா அப்படின்ற ஒரு லெவல்ல இருந்துச்சு. அதனால இப்ப அவர் உள்ள வரும்போது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் நோட் கிடைக்கும் பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிளே ஆஃப் போயிருவாங்களா, அந்த கதையெல்லாம் இங்க ஆகாது. அடுத்து ஒரு மேட்ச் தோத்தாவே ஆல்மோஸ்ட் இப்பயே வெளியில, அடுத்து ஒரு மேட்ச் தோத்தா 12 பாயிண்ட் தான் கிடைக்கும். போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. போட்டுருவாங்க. ஈனா தெரியும்ல, எலிமினேட்டர்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அதனால ஹோப் வைக்காதீங்க, நம்பாதீங்க. நேத்து நான் ஒரு விஷயத்த ப்ரெடிக்ஷன் இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்ல, நீங்க சென்னையை தோக்கடிச்சு சென்னை வந்து வெளியில போற சுச்சுவேஷன் ஆகும், அவனுக்காச்சும் அவங்க ஃபேன்ஸ் ஆச்சும் ஒரு சைடு நம்பிட்டு இருப்பானுங்க இந்த சென்னை உள்ள போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க 18 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் எடுப்பானான்னு கேட்டா அவன் எடுக்க மாட்டானுங்க. இங்கிட்டு செத்துப்பாம்பு போட்டு மும்பையை போட்டு அடிச்சுட்டு அங்கிட்டு வேற எவன்ட்டையாச்சும் ஒரு டீம்கிட்ட போயிட்டு அடி வாங்கிட்டு அவங்க வெளில தான் போறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க 4 டீம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா சொல்ல அவங்க தான் உள்ள போறாங்க. அப்பயும் சொல்றேன் இப்பயும் சொல்றேன், அந்த 4 டீம் உள்ள போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு.
பஞ்சாப் ஆல்மோஸ்ட் உள்ள போன மாதிரி தான், ஆர்சிபி போன மாதிரி தான் தெரியுது. ஆர்ஆர் நல்ல ஃபார்ம்ல இருக்கு, எஸ்ஆர்ஹெச்சும் நல்ல ஃபார்ம்ல இருக்கு. அவங்க தான் போவாங்க. அவங்க மேட்ச்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீ சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா? சூப்பரா இருந்துச்சா? அறுத்து தள்ளுறானுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆச்சு ஒரு 10 ஓவர் 12 ஓவர்ல முடிப்பாங்கன்னு பார்த்தா டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. அதனாலே கடுப்பாவே இருந்துச்சு. இப்போ எல்எஸ்ஜியோட மும்பையோட பிளேயிங் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரோஹித் சர்மா உள்ள வருவாரு. கேசவ் மகாராஜ் இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ட்ரெண்ட் போல்ட இதுக்கு மேலே நம்புவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. 12 கோடி கொடுத்து தயவு செஞ்சு கார்பின் போஸ் ஓவர் கிழிஞ்சாலும் விக்கெட் எடுப்பாரு, பேட்டிங்கும் ஸ்ட்ரென்த் கிடைக்கும், தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அப்படின்னா ஓப்பனிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் ரியான் டிக்கல்டன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் வந்து திலக் வர்மா, நமந்தீர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அவர் வழியில் அவங்க 2 பேர் தான் நம்பி ஆகணும். அப்புறமேட்டு வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, இந்த ஒரு காம்பினேஷன்ல போவாங்க. ஓவர்சீஸ் ஸ்லாட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரியான் டிக்கலன், ஹல்லா ஹசன் ஆஃபர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கேசவ் மகாராஜ், இவங்களோட காம்பினேஷன்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அதான் பண்ணி திரும்பியும் ட்ரெண்ட் போல்ட நம்பி இது பண்றது வாய்ப்பு இல்லை. அப்புறமேட்டு வில் ஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. அவரு வேர்ல்டு கப்லாம் நல்லா பண்ணாரு, அவரை நம்ம நம்பணும். ஏய் என்னடா இவன் சூப்பரா பண்ணி நம்மளுக்கு விக்கெட் எடுத்து கொடுப்பான், பேட்டிங் நல்லா பண்ணுவான் நம்புறோம். அவர் பார்த்தீங்கன்னா போட்டு நேற்று வந்து டக்குன்னு திடீர்னு வந்து அவுட் ஆயிட்டாரு. பேட்டிங் ஒரு சில மேட்ச் வந்து இன்டென்ட் காமிச்சார் 2 மேட்ச்ல. இப்போ அடுத்தடுத்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே எல்எஸ்ஜி சைடு போனோம் அப்படின்னா, சஞ்சய் கோயங்கா விட்டா அவரே பேட்டிங் பண்ண நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே இறங்கிடுவார் போல இருக்கு. அந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் இருக்காரு. ஏன்னா டீம் தெரியும் கேஎல் ராகுல எவ்வளவு திட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்குள்ள. ஆனா ரிஷப் பண்ணிட்டு இந்த சீசன் தான் கடைசின்னு நினைக்கிறேன். அந்த அது என்ன ஆகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து சுத்தமா வந்து எடுபடவே இல்லை. பவுலிங்கை பொறுத்தளவு நல்லாவே இருக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போயிட்டு தோக்குறாங்க. மோசின் கான் சூப்பரா போட்டு 5 விக்கெட் பக்கம் எடுத்திருந்தாரு. சமி ஓரளவு டீசெண்டா போல, திக்வேஷ் ராத்தி இருக்காரு. அந்த மாதிரி வந்து பவுலிங் வந்து ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் அந்த அளவு டீசெண்டாகவே இருக்கு. பேட்டிங்கை பொறுத்தளவு நிக்கோலஸ் புரான் இந்த சீசன் அவர் ஆடுறாரானே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் வந்து ஒரு ஓவருக்கு மேலே அவர் இருக்க மாட்டேங்கிறார். ரிஷப் பண்ணிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்டென்ட் காமிக்கிறாரு. ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து மார்க்கம் நிற்கிறாரு, மார்ஷ் நிற்க மாட்டேங்கிறாரு. நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு நல்ல எல்லா மேட்சும் விளையாடுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சின்ன பையன் மட்டும்தான், ஆயுஷ் படோனி மட்டும்தான். ஒரு ரெண்டு மேட்சா வந்து பாத்தீங்கன்னா முக்குல் சௌத்ரி ஒரு மேட்ச் வந்து காப்பாத்தினாரு. அப்புறம் அவரும் பாத்தீங்கன்னா அடிக்க மாட்டேங்கிறாரு. அதனால என்னை பொறுத்தளவு அவங்களுக்கு பேட்டிங் வந்து ரொம்பவே சொதப்பலா இருக்கனால டீம் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப கஷ்டமான சூழல்ல இருக்காங்க. பவுலிங் வந்து ஓகேவா இருக்கு. ஆனா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மும்பை அடிச்சு அவங்களால ஜெயிக்க முடியும். மும்பைட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே இருந்து தோப்பானுங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் தான் மும்பை இருக்கு. மும்பைட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சால் கூட மிடில் சொதப்புது. மிடில் சொதப்புனா கூட கிளைமேக்ஸ்ல யாராச்சும் வந்து முடிச்சு கொடுக்கணும். கிளைமேக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவால் ஆடி பிடிச்சி முடிக்க முடியல. அதனால அவருமே சொதப்புறாரு. பவுலிங்கை பொறுத்தளவு பூம்ரா வந்து ஓரளவு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் அடி வாங்கினாலும் ஒரு சில மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறாரு, ஏதாச்சும் ஒரு இன்டென்ட் காமிக்கிறாரு. அவர் மோஸ்ட்லி ரெஸ்ட் இருந்தா நல்லா பண்ணுவார்னு எனக்கு தோணுது. பண்றாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஒரு விக்கெட்டோ ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும். அது பண்ணவே இல்லை. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து இருக்கிறது அஸ்வின் குமாரையும் ட்ரை பண்ணாங்க, அப்புறமேட்டு இவரையும் ட்ரை பண்ணாங்க ட்ரெண்ட் போல்ட். 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு எஃபெக்டிவா இல்லை. இப்போ கார்பின் போஸை தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால அதுவுமே பிரச்சனையா இருக்கு. பவர் பிளேல ரன் லீக் ஆகுது. சரி டெத்லயாச்சும் ஏதாச்சும் போடுவாங்கன்னு பார்த்தா டெத்லையும் போட்டு பூம்ரா அவரே அடிச்சு போட்டாங்க. சரி ஸ்பின்னர்ஸ் ஏதாச்சும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா ஹசன் அஃபர் நல்லா பண்றாரு. அவருக்கு சப்போர்ட்டிவா யாராச்சும் வருவாங்கன்னு பார்த்தா அங்கதான் வந்து வில் ஜாக்ஸ் அடி வாங்குறாரு. இப்ப ரகு சர்மா ஒரு டீசெண்டா பண்றாரு. இப்ப நேற்று மேட்ச் தான் கொண்டு வந்தாங்க. அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகள் இருக்கனால மும்பை இந்த சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் சீசன் வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகார், அப்புறமேட்டு ட்ரெண்ட் போல்ட் 12 கோடி கொடுத்து வாங்கினது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வருஷமே நம்ம சொன்னது என்னன்னா ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிட்டு சர்துல் தாக்கூரை கொண்டு வந்தாங்க. நம்ம நினைச்ச காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சோம். அவங்களும் அதை நினைச்சாங்க. ஆனா வந்து ஒர்க் அவுட் ஆகாமே போயிருச்சு. ஆனா என்ன பொறுத்தளவு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸே எடுப்பாங்க, அதே மாதிரி ஒரு ஹிட்டர்ஸே எடுப்பாங்க, ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் குணால் பாண்டியா மாதிரி ஒருத்தர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த சீசன் வந்து நம்ம கையில் இல்லை, கையை விட்டு போயிடுச்சு. இனிமேல் ஹோப் வைக்காதீங்க. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. முடிஞ்ச அளவு நான் எல்லா கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண பார்க்குறேன்.